நம்ம புளிச்சக்கீரை எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம். இது முழுசா இருக்கு. இதோட காம்ப கிள்ளி தனியா எடுத்து வச்சுருங்க. நம்ம எல்லாத்தையுமே கிள்ளி தனியா எடுத்து வச்சுட்டோம். இது எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம். இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக நம்ம சேர்த்துட்ருக்கோம். தண்ணி வேணுன்றவங்க தண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா புளிச்சக்கீரையில் எப்பயுமே அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். இதை நல்லா வேக வச்சுக்கிங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். புளிச்சக்கீரையோட நிறம் மாறிக்கிட்டு வருது. நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ கடைஞ்சிக்கலாம். மத்து இருக்கிறவங்க மத்தால் கடைஞ்சிக்கிங்க. நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாயை நல்லா காய வச்சுக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம், பைத்தம்பயிறு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, இப்போ நம்ம புளிச்சக்கீரையை கொட்டிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக சுண்டணும். அப்போ தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரைட்டாக இருக்கும். நல்லா சுண்டுட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு. இப்போ புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.